Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ட்ரம்ப் தனக்கு மட்டும் இல்லாம அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸோட வாழ்க்கையை இன்னைக்கு ஊஞ்சல்ல தொங்க விட்டுருக்காரு. காரணம் அவர் ஒரு தப்பான டெசிஷன் இப்ப எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷனல் மீடியா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெசிஷன் அவர் எடுப்பாரா இல்லையான்னு தெரியல. பட் ஒருவேளை அவர் அந்த டெசிஷன் எடுத்தாருனால் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொத்து கொத்தா ஈரான்ல இறந்து போவாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ் இருக்குல்ல, இந்தியா மாதிரியான நம்மள சுத்தி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே நம்ம ஈரான்ல இருந்து தான், ஈரான் கிட்ட இருக்கிற இடங்கள்ல இருந்து தான் நம்ம அதிகமா எண்ணெய் எடுத்துட்டு இருக்கோம். ஈரான் இல்ல கத்தார் இல்ல சவுதி, UAE இந்த மாதிரி இடத்துல இருந்தா நம்ம எனர்ஜி இல்ல கேஸ் வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஊர்ல எல்லாம் லைட்டா விலைவாசி ஏற ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் அந்த டெசிஷன் எடுத்தாருனால் கொத்து கொத்தா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஈரான்ல இறந்து போகிறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நம்ம வீட்டுல சமைக்கிற சாப்பாட்டுக்கு தேவையான கேஸ்ல இருந்து நம்ம வண்டி ஓடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல், டீசல் வரைக்கும் எல்லாத்தையுமே பாதிக்க சான்ஸ் இருக்குது. அந்த டெசிஷன் என்ன? ட்ரம்ப் தப்பான டெசிஷன் எடுக்கிறதுக்கு புது ஆள் கிடையாது. பட் இவ்வளவு மோசமான ஒரு டெசிஷனை ட்ரம்ப் எடுப்பாரா? We have to wait and watch. பட் அது என்ன டெசிஷன் அண்ட் இந்த டெசிஷன் ஏன் ட்ரம்ப் எடுப்பாருன்னு நிறைய பேர் நம்புறாங்க. நேத்திக்கு தானே சுமூகமா போயிடுச்சு, நாங்க போரெல்லாம் நிறுத்திடுவோம் ஒரு சைடு ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா இன்னைக்கே ஒரு தப்பான டெசிஷன் எடுக்க போறாரு. ஆயிரக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஈரானுக்குள்ள இறந்து போகிற மாதிரி அந்த டெசிஷன் என்ன? டீடைல்டா உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனாதான் நான் டெய்லி வேர்ல்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் எங்க டிராவல் பண்ணிருந்தாலும், இப்போ நான் ஊர்லயே கிடையாது, தமிழ்நாட்டிலே இல்ல, இருந்தாலும் நான் எங்க இருந்தேனாலும் வேர்ல்டுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் அப்டேட் பண்ணி வீடியோவா போஸ்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் இந்த பிரச்சனை நாட் ஜஸ்ட் ரேண்டம் எங்கேயோ நடந்துட்டு இருக்கிற ஒரு போர் கிடையாது. இந்த போர் லிட்டரலா நம்ம பாக்கெட், நம்மளோட வீட்டுல இருக்கிற சாப்பாடுல இருந்து நம்ம வெளியே போயிட்டு வர பெட்ரோல், டீசல் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். பட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு யூடியூபோட அல்கோரிதம் இவங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னு சொல்லி காமிக்கும். சோ MG ஸ்குவாட்ல சேருங்க. எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நேத்திக்கு வீடியோலயே சொல்லியிருந்தேன், ட்ரம்ப் நாங்க சுமூகமா பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டோம், ஈரான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க, ஈரான் நம்மளுக்கு ஒரு பெரிய gift கொடுக்க போறாங்க அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருந்தாரு. அவர் என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இந்த ஒரு சின்ன இடத்து மூலமா தான் உலகத்தில் இருக்கக்கூடிய 20% ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. நம்மள மாதிரி நாடுகளுக்கு, நான் சொன்ன மாதிரி இந்தியா, ஸ்ரீலங்கா, சைனா, மலேசியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி பெரிய நாடுகள்ல எனர்ஜி, பெட்ரோல், டீசல் இங்க இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. இந்த இடத்தை இப்போ ஈரான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ் அலோ பண்ணாம இருக்காங்க. சோ ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அதுதான் அவங்களோட மிகப்பெரிய சோக் பாயிண்ட். அவங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு இந்த ராஜாக்கள் கையில எல்லாம் செங்கோல் வச்சிருப்பாங்க. யார் கையில செங்கோல் இருக்கோ அவங்க தான் ராஜா. அந்த மாதிரி யார் கையில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்கோ அவங்க தான் இந்த போரையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, அதை எனக்கு கொடுக்குறேன்னு அவர் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. இது கதை. கூடவே என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் எங்க கூட பேச்சுவார்த்தைக்கும் ஒத்துக்கிட்டாங்க, போரை நிறுத்த போறோம் எல்லாமே சொன்னாங்கல்ல. இதுக்கு நடுவுல மீடியேட்டரா கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான கண்ட்ரீஸ். ஒன்னு இவங்க பாகிஸ்தான், இன்னொன்னு டர்க்கி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. நம்ம இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற போரை நிறுத்தி வைக்கிறதுக்கான கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் இவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான், இந்த போர்ல டைரக்டா பேசுறது ரொம்ப கம்மியா இருக்குது, நிறைய இந்த மாதிரி BBC, அல் ஜசீராலே இப்படி சொல்லப்பட்டதுன்னு தான் சொல்றாங்க. பட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் பாகிஸ்தான் கிட்டயும் டர்க்கி கிட்டயும் தெளிவா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு புரியுதுப்பா, நீங்க போரை நிறுத்தணும்னு சொல்றீங்க, இந்த போர்னால உங்க ஊருக்கு வர வேண்டிய பெட்ரோல், டீசல் விலை எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது, எல்லாம் சரி. பட் 2 முறை அமெரிக்கா எங்களை கூப்பிட்டு முதுகுல குத்திட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு வா வா அப்படின்னு சொல்லி. நாங்க அவங்களை நம்பி போனப்போ தான் எங்க நாட்டு மேல முதல் தாக்குதல் அமெரிக்கா பண்ணுச்சு. 2வது முறை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அதை பத்தி ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்கப்போ தான் எங்களோட சுப்ரீம் லீடர் அலி காமினேயை அமெரிக்கா கொன்னாங்க. அப்போ எங்களுக்கு அமெரிக்கா மேல நம்பிக்கை இல்ல. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்கனால எங்க மறுபடியும் தாக்குதலை தான் பண்ண போறாங்கிறத நாங்க நம்புறோம். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு, 5 நாள் டைம் எல்லாம் கெடு குடுக்குறேன் எல்லாம் blah 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 சொல்லிட்டு இருக்காருல. இதே நேரத்துல 5000 மெரின்ஸ் ஈரானோட இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கிட்ட நெருங்கிட்டே இருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட தியரி இது. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட்ல இறங்கி ஈரானோட இந்த ஐலாண்ட் கார்க் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது, ஓகே, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கிட்ட. இந்த தீவுக்கு தான் ஈரான்லயுமே நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆயில் எல்லாமே இந்த கார்க் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு வருது. இந்த ஐலாண்ட் கொஞ்சம் கடலுக்குள்ள இருக்குது. இந்த ஐலாண்டுக்கு ஷிப் போயிடும். ஈரானுக்கு டைரக்டா இந்த இடத்துல ஷிப் போகிறது ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் மேடா இருக்குது தண்ணி கடியில. சோ பெரிய கப்பல்கள் வர முடியாது, தர தட்டிடும். சோ இந்த ஐலாண்ட் வரைக்கும் தான் எல்லா கப்பல்களும் வரும். இந்த ஐலாண்ட்ல ஃபியூவலை ஃபில் பண்ணிட்டு இது வேர்ல்டு ஃபுல்லா போய் கொடுத்துட்டு இருக்குது ஈரானோட ஆயில். அமெரிக்காவோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஈரானோட ஆயிலும் எங்க வருது, 90% ஈரானியன் ஆயில் இந்த கார்குங்கிற ஐலாண்டுக்கு வருது. இப்போ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறேங்கிற பேர்ல ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் என்ன ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு ஈரான் நம்புதுனால், இந்த 5000 மெரின்ஸை வச்சுட்டு, அது போக அவங்களோட மிகப்பெரிய குண்டுகள் எல்லாத்தையும், ஃபிளைட், இஸ்ரேலோட சப்போர்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த கார்
கார்க் ஐலாண்டை பிடிக்கிறதுக்கு கைப்பற்ற பாக்குறாங்க. கார்க் ஐலாண்டை கைப்பற்றிட்டாங்கனால் ஈரானுக்கு வந்து இருக்கக்கூடிய ஈரான் இஸ் a huge country, ஓகேவா? இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் 20 countries in the world by size. இட்ஸ் a huge country. ஈரானை மொத்தமா அமெரிக்கானால என்னைக்குமே பிடிக்க முடியாது. இது நிறைய தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஈரானை என்னைக்குமே அமெரிக்கானால டைரக்டா பிடிக்க முடியாது, ஓகேவா? ஏன்னா இட்ஸ் a huge country. அமெரிக்கா கிட்ட அவ்வளோ பெரிய ஆர்மி கிடையாது. வேர்ல்டுலயே யார்கிட்டயும் அவ்வளோ பெரிய ஆர்மி கிடையாது. ஆனா ஈரானோட இந்த ஐலாண்டை அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரானோட கவர்மெண்ட் வந்து அமெரிக்கா சொல்றதான் கேட்டுதான் ஆகணும். இந்த ஹாரி பாட்டர் படத்துல பாத்தீங்கன்னா வால்டமார்ட் இருக்கான்ல, மெயின் வில்லன் இருக்கான்ல, அவனோட உயிரை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமா ஒளிச்சு வச்சிருப்பான். அவ்வளோ பெரிய வில்லன் அழிக்கிறதுக்கு அந்த ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு இடத்தையா போய் அடிச்சு விட்டா போதும். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஈரானோட உயிர் வந்து இந்த கார்க் ஐலாண்ட்ல இருக்குது. இதுதான் வந்து மெயின் கண்ட்ரோல், ஓகேவா? சோ இந்த மெயின் கண்ட்ரோலை பிடிக்கிறதுக்கு தான் ட்ரம்ப் வந்து இவ்வளவு பெரிய நாடகம் ஆடிட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறோம், சுமூகமா முடிஞ்சிருங்கிறதெல்லாம் நாங்க ட்ரம்ப்பை நம்புறதுக்கு ரெடியா இல்ல. அதையும் மீறி பேச்சுவார்த்தை உண்மையிலேயே அமெரிக்காவோட ஒரு முயற்சியா இருக்குதுனால் எங்களுக்கு 3 கண்டிஷன் தான்ப்பா இருக்குது இந்த போரை நிறுத்துறதுக்கு. 3 கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து எங்களுக்கு இவ்வளவு நாள் ஏற்பட்ட இழப்புகளுக்கு, சோ ஈரான்ல வந்து இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்குது, ஓகேவா? இந்த குண்டுகள் தாக்குதல்கள்ல ஏகப்பட்ட ஆயில் ஃபேக்டரிஸ் வந்து தீக்கு இரையாக்கப்பட்டிருக்குது. மெயின் டெஹரான், அவங்களோட கேபிட்டல் சிட்டிலேயே இருக்கக்கூடிய உங்களோட லைஃப் லைனான ஆயில் ஃபேக்டரி, பெட்ரோல், டீசல் எல்லாமே பாத்தீங்கன்னா அடிச்சு உடைக்கப்பட்டு அங்க பெய்யுற மழையை வந்து கருப்பு மழையா பெஞ்சிட்டு இருக்குது. அதை பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குற MG ஸ்குவாடுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கருப்பு மழை பெஞ்சிட்டு இருக்குது. சோ அந்த நாட்டோட வளங்கள் எல்லாத்தையுமே இந்த போர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 26-27 டேஸ்க்கு வந்து அமெரிக்கா வந்து அவ்வளவு பெரிய சீரழிவை ஏற்படுத்தி இருக்குது. இதுக்கெல்லாம் நீ வந்து ஈடுகட்டு, இதுக்கெல்லாம் நீ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் கேக்குறாங்க. ரெண்டாவது ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் என்னைக்குமே ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். which means கார்க் ஐலாண்ட் எல்லாமே ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இந்த இடத்தை வந்து உரிமை கொண்டாடிட்டு அமெரிக்கா இன்னைக்கு இல்ல எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் வரக்கூடாதுங்கிறதுக்கு அமெரிக்கா வாக்குறுதி தரணும். நான் ஓகே இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும். மூணாவது கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்கன் பேசஸையும் காலி பண்ணிட்டு நீ உங்க ஊருக்கே திரும்பி ஓடு அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. தட் இஸ் சவுதி அரேபியால, கத்தார்ல, அபுதாபில, துபாயில எல்லா இடத்துலயும் அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. இந்த அமெரிக்கன் பேஸ் எல்லாத்தையுமே விட்டு அமெரிக்கன்ஸ் திரும்பி போகணுங்கிறாங்க. ஈரானோட பல வருஷ கோல்ஸ் இதெல்லாம், இது இன்னைக்கு நேத்திக்கு இருக்கிற ஈரானியன் கோல்ஸ் கிடையாது. பல வருஷமா ஈரான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை ஈரான் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை கூப்பிடுறப்போ இது எல்லாத்தையும் நீ பண்ணு, அப்புறம் நான் உன்னை மன்னிச்சு விடுறேங்கிற மாதிரி ஈரான் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு போர்ல ஈரான் தான் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு பி வெரி ஆனஸ்ட் எஸ். ஏங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். ட்ரம்பே வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஈரான் வந்து திருப்பி இவ்வளவு அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு ட்ரம்ப் அவரோட வாய்னாலேயே சொல்லியிருக்காரு. சோ இந்த போரை ஆரம்பிக்கிறப்போ ட்ரம்போட மைண்ட் செட், இஸ்ரேலோட மைண்ட் செட் என்னன்னா, அவங்க ஊர் என்ன அடி வாங்கினாலும் அமைதியா போயிடுவாங்க, அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ரெண்டாவது, அவங்க அப்படியே திருப்பி அடிச்சாலும் அமெரிக்கன் பேசஸ் அரப் கண்ட்ரீஸ்லயே அடிப்பாங்கன்னு அவங்க நினைக்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எப்படியாவது தூரத்தில் இருக்கிற ஒரு அமெரிக்க கப்பலுக்கு ட்ரை பண்ணலாம். ஈரான் என்ன பண்ணிடுச்சு, சுத்தி இருக்கிற துபாய், அபுதாபி, கத்தார், பஹ்ரைன், குவைத், நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரீஸ் மேல இருக்கிற அமெரிக்கன் பேசஸே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையுமே வந்து ட்ரம்ப்பும் எதிர்பார்க்கல, இஸ்ரேலும் எதிர்பார்க்கலன்னு ட்ரம்ப் அவரே வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருக்காரு. சோ இந்த போருக்குள்ள வந்து வெல் ப்ரிப்பேர்டா இல்லாம ட்ரம்ப் கால் வச்சிட்டாரு. இட்ஸ் a trap. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இஸ்ரேல் வந்து ட்ரம்ப்புக்கு உருவாக்கி வச்சிருக்கிற ட்ராப். அவர் வந்து கரெக்டா அந்த கண்ணி வெடியில கால் வச்சிட்டாரு. இது இஸ்ரேலோட போர், இது அமெரிக்காவோட போரே கிடையாது. அமெரிக்காவுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இங்க இருக்கிற எண்ணெயை கூட அமெரிக்கா வாங்க போறது கிடையாது, யூஸ் பண்ண போறது கிடையாது. அப்போ இஸ்ரேல் வந்து ஈரானை டைரக்டா அடிக்க முடியாது. இஸ்ரேல் சின்ன கண்ட்ரி, ஈரான் இஸ் a huge country. இஸ்ரேல் கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், டெக்னாலஜி இருக்கலாம், பட் ஸ்டில் ஈரான் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்ட். அதை வந்து அழிக்கலாம் முடியாது. அப்போ அதை அழிக்கிறதுக்கு அமெரிக்காவோட சக்தி தேவை. அதுக்கு தான் இதை பண்ணியிருக்காங்க. சோ அமெரிக்கா வந்து இப்ப பேரலா இன்னொரு விஷயம் வேற பண்ணியிருக்காங்க. அவங்களோட ராணுவத்துல என்லிஸ்ட் பண்ணக்கூடிய ஏஜ், அதாவது ராணுவத்துல ஜாயின் பண்ற ஏஜ் வந்து ஐ திங்க் இப்போ வந்து மேக்ஸிமம் 31 சம்திங் இருந்துச்சு, 31 32, அதை அப்படியே 42 ஆக்கிட்டாங்க. 10 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ 40 வயசுல இருக்கிற ஒரு அமெரிக்கன் வந்து அவங்க போர்ல போய் ஜாயின் பண்ணி சம்பாதிக்கலாம். போருக்கு போனாங்கன்னா அவங்க போர் காசு கொடுப்பாங்கல்ல, சோல்ஜரா சம்பாதிக்கலாம். இதை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்த போருக்கு, பெரிய போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆட்கள் அவங்க கிட்ட கிடையாது. அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, ஆனா அதை கொண்டு போய் சண்டை போடுறதுக்கு சோல்ஜர்ஸ் கிடையாது. வானத்திலிருந்து மட்டும் தாக்கி ஒரு கண்ட்ரியை வந்து அழிக்கவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்னதான் அடிச்சீங்கனாலும் மறுபடியும் எந்திரிச்சு மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ அமெரிக்கா வந்து உள்ளுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ அவங்க நாட்டுக்குள்ள என்லிஸ்டிங் ஏஜ், நாட்டு அந்த ஆர்மிக்குள்ள ஜாயின் பண்றத 10 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு கான்வர்சேஷன் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவுல IRGC, இதுதான் ஈரான் ராணுவத்தோட தலைமை அதிகாரி, ஓகேவா? IRGCயோட தலைமை அதிகாரி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எங்களோட பல வருஷ ஆசையே வந்து என்னைக்காவது ஒரு நாள் அமெரிக்கா வந்து எங்க மண்ணுல கால் வைக்கணும், அவங்க என்னைக்காவது வைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அது எங்களோட ஆசை அப்படின்னு இருக்காரு. இது என்னங்க, ஈரானே வந்து எப்படி அமெரிக்கா வந்து அவங்க நாட்டுக்குள்ள என்டர் ஆகிறது ஆசை நினைப்பாங்கன்னா, அதுக்கு என்ன சொன்னாலும் அடுத்து இந்த ஒரு நாளுக்காக
என்னைக்கு அமெரிக்கா வந்து எங்க நாட்டுக்குள்ள கால் வைக்குங்கிறதுக்காக நாங்க 30-40 வருஷமா ரெடி ஆயிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா நீ ஒரு நாள் வருவேன்னு தெரியும். வர்றப்போ உன்னை எப்படி எப்படி அடிக்கணும், உன்னை எந்தெந்த இடத்துல இருந்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்க எல்லா பிளானும் போட்டு வச்சிட்டோம். இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, 2-3 ஜெனரேஷனா நாங்க பிளான் போட்டு வச்சிட்டு இருக்கோம். நீ வாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீ கரெக்டா அங்க வந்து கால் வைக்க போற. இப்படி வரக்கூடிய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு நான் ஒரு மெசேஜ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசியோட ஹெட், ஓகேவா, இவர் இதை பேசிட்டே இருக்கிறப்போ அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஈரானை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து வெளி உலகத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை சுமூகம் எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் இந்த கார்கில் லேண்டை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு என்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் இருக்குது. ஈரானோட தலைவர் சொல்றாரு, ஈரானோட ராணுவ தலைவர் சொல்றாரு, இன்னும் கிட்டவா. பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ட்ராப் வச்சிருக்கேன், அந்த ட்ராப்புக்குள்ள நீ வந்து விழுந்துட்டு இருக்க, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இன்னும் கிட்டவா, அந்த ட்ராப் மேல கால் வை அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஈரான் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து அடிக்க முடியும், ஈரான் சோல்ஜர்ஸ் எப்படி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அடிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். ஹிஸ்டரியை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா, வியட்நாம் எங்க இருக்குது, அமெரிக்கா எங்க இருக்குது. ஆனா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வியட்நாம்ல போர்ல தோத்து போனாங்க. ஏன்னா வியட்நாம் மக்களுக்கு வியட்நாம் மண்ண அமெரிக்காவை விட என்னைக்குமே அதிகமா தெரியும். நம்ம அவ்வளவுதான் போக தேவையில்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகும். 2021 மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்ஜி ஸ்கூல், ஓஜி எம்ஜி ஸ்கூல் தெரியும். நம்ம சேனல்ல நம்ம பேசியிருக்கோம். ஆப்கானிஸ்தான்ல ராணுவம் வந்து தாலிபான் ஒரு ஊரா டேக் ஓவர் பண்ணிட்டு வராங்க. ஆப்கானிஸ்தானை வந்து அப்போ அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து மேஜர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. தாலிபான் ரைஸ் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு திருச்சி ஓடுனாங்க. இந்த விஷுவல்ஸை மொத்த உலகமும் பார்த்துச்சு. ஞாபகம் இருக்கா? நம்ம சேனலே மதன் கௌரி ஆப்கானிஸ்தான் சர்ச் பண்ணி பாருங்க, வீடியோஸ் வரும். அமெரிக்கா தலை தெறிக்க ஓடிச்சு. ஏன்னா தாலிபான், ஓகேவா, தாலிபான் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஈரான், இங்க வந்து ஈரான் கவர்மெண்ட், ஈரான் ராணுவம், தாலிபான் வந்து ஒரு ட்ரைபல் ரெபல் குரூப். தாலிபானே வந்து அவங்களால தாங்க முடியல, அமெரிக்கா வந்து தாங்க. ஏன்னா தாலிபான் வந்து மலைக்குள்ள இருந்து அடிப்பாங்க, அவங்களுக்கு லோக்கல் மக்களோட சப்போர்ட் இருக்கும். நீ வந்து எப்படி பார்த்தாலும் வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு வெள்ளக்காரன் நீ என் நாட்டை ஆட்சி செய்ய வந்திருக்கங்கிறது தான் அங்க இருக்கிற ஐடியாவா இருக்கும். இங்க இருக்கிறவன் தப்போ கரெக்டோ, இங்க இருக்கிற மக்கள் அதை டிசைட் பண்ணட்டும், நீ யார் உள்ளுக்குள்ள வந்து எங்களை வந்து மாத்தி வைக்கிறதுக்குங்கிறது தான் லோக்கல் மக்களோட சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க, நீங்க எந்த ஊருக்காரங்களா வேணாலும் இருங்க, எந்த கண்ட்ரில வேணாலும் இருங்க, உங்களுக்கு உங்க கண்ட்ரியோட லீடர்ஸ் மேல எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மேல உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம். பட் உங்க லீடரை, பக்கத்து லீடர் ஏதாவது சொன்னா, பக்கத்து கண்ட்ரி லீடர் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன தோணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு போவோம் வேலையை பாரு. நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுக்கும் நம்ம அப்பாவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தை பேசக்கூடாதுல்ல. அமெரிக்கா இப்போ அதை தான் பண்ண முயற்சிக்கிறாங்க. ஈரானுக்குள்ள போய் ஈரானை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஐஆர்ஜிசி என்ன சொல்றாங்கன்னா, அசிமெட்ரிக் வார்க்குள்ள போவோம், நாங்க வந்து எங்களுக்கு தெரியும் எங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு, இந்த மண்ணுக்குள்ள இந்த ஊருக்குள்ள வந்தா எங்க பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல மண் எப்படி இருக்கும், எந்த இடத்துல டேங்க் சிக்கும், எந்த இடத்துல தண்ணி கிடைக்காது, எந்த நேரத்துல மழை பெய்யும், சின்ன சின்ன விஷயம் நேச்சரே எங்களுக்கு வந்து உன்னை விட பெட்டரா தெரியும், இந்த மண்ணு எங்களோடது. அதே மாதிரி எங்க வந்து எங்க ஆள் இருக்கான், எத்தனை பேர் எங்களுக்கு ஸ்பை இருக்கான், ஏன்னா எங்க நாடு இது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து இந்த இடமே மொத்தமா தெரியும். இதுக்குள்ள அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து லிட்டரலா ட்ராப்புக்குள்ள, மரண குழிக்குள்ள போகிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட ஐஆர்ஜிசியோட ஹெட் வந்து லிட்டரலா பப்ளிக்கா ட்விட்டர்லயே போட்டிருக்காங்க. அமெரிக்காக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து ட்ரம்புக்கு எதிராக வந்துட்டு இருக்குது, பெரிய எதிர்ப்பு வந்துட்டு இருக்குது. என்ன மாதிரி எதிர்ப்புனால், யோ இது நம்ம போறே இல்லையா, நீ ஏன் ஈகோக்காக உள்ளுக்குள்ள போய் அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட உயிரை இழக்க போகிற, இத்தனை மெரீன்ஸ் இங்க வராங்கன்னா 5000 பேர் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து ஈரானுக்கு வராங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ள எப்படி பாக்குறாங்கன்னா, 5000 பேரோட குடும்பங்கள், 5000 மனைவிகள், 5000 மனைவிகளுக்கு 2 குழந்தைங்க, அது வந்து இன்னொரு ஒரு 15000 பேர் கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து ட்ரம்போட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த போருக்குள்ள வராங்களாங்கிற கேள்வி கூட ரைஸ் ஆயிட்டு இருக்குது. அவங்களோட அப்பா அம்மா, நான் ஏன் இந்த போருக்கு போகணும், அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இட் இஸ் நாட் அமெரிக்காஸ் வார், இட் இஸ் இஸ்ரேல்ஸ் வார், அங்க இருக்கிற இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை, ஏன் அமெரிக்கா இங்க போகணுங்கிறது தான் அமெரிக்காக்குள்ளே பெரிய குரலா இருக்குது. இதை வெளி அங்க இருந்து யூஎஸ்ல இருந்து நிறைய எம்ஜி ஸ்குவாட் இருக்குங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு அடுத்து அதிகமா நம்ம சேனலை வந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா வந்து இன்னைக்கு யூஎஸ் இருந்துட்டு இருக்குது. ஸோ அங்க இருக்கிற எம்ஜி ஸ்குவாட் நிறைய பேர் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷன்லயே. அமெரிக்காக்குள்ள எத்தனை பேருக்கு இந்த போர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் அமெரிக்கா இந்த போரை நடத்துறாங்கன்னு. ஆக்சுவலா அமெரிக்கால இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல, ஜேடி வான்ஸ் இருக்கார்ல, அவருக்கே இந்த போர்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவரே நிறைய இடத்துல போர் வேணாங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு. பட் அன்லக்கிலி சின்ஸ் ட்ரம்ப் இஸ் தி பிரசிடென்ட், அமெரிக்கர்கள் எல்லாருமே ட்ரம்ப் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். சோ அவர் பவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பெரிய கிரவுண்ட் லெவல் சப்போர்ட் இல்ல. இந்த ஒரு சைனீஸ் ப்ரொஃபசர் வந்து நிறைய ஜியாங், அவர் வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்லாம் மேக் பண்ணுவார், அது கரெக்டா நடக்கும். அவர் வந்து ரேண்டமா நாஸ்டாடமஸ் மாதிரி ப்ரெடிக்ஷன் மேக் பண்றவர் கிடையாது. உண்மையிலேயே கொஞ்சம் சயின்ஸ் பேக்டா,
லாஜிக் பேக்டா ஹிஸ்டரி பேக்டா ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் பெருசாக போகுது, இந்த போர்ல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இன்வால்வ் ஆக போறாங்க, நிறைய பேர் இறந்து போக போறாங்க அமெரிக்காக்குள்ள, அதனால ஊர்ல இருக்கிற மக்களே அவங்க நாட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்டு எந்திரிக்க ஆரம்பிப்பாங்க, அமெரிக்கால தெருவுல ப்ரொடெஸ்ட் வரும் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்றாரு. பட் இதுல பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான், ஏசியால இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய எனர்ஜிக்கு தான் டிபெண்டா இருக்கும். இந்த போர் பெருசாச்சுன்னா இங்க இருந்து வரக்கூடிய பெட்ரோல், ஆயில், கேஸ் எல்லாத்துக்குமே பிரச்சனை இன்னும் அதிகமாகும். which means நம்மளுக்கு வரக்கூடிய எனர்ஜி வந்து இன்னும் தட்டுப்பாடாகும். எனர்ஜி தட்டுப்பாடாக ஆரம்பிச்சுன்னா விலை ஏறும். விலை ஏறுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய கேஸ் சிலிண்டர்ல இருந்து பெட்ரோல் டீசல்ல இருந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதுல எல்லாத்துலயும் பிரச்சனை வர ஆரம்பிச்சுன்னா எல்லாத்துலயும் விலைவாசி ஏறும். நம்ம வாங்கக்கூடிய துணியில இருந்து, நம்ம போடக்கூடிய ஒரு வீட்டு கோல டப்பால இருந்து, குடிக்கிற ஜூஸ்ல இருந்து, எனிதிங் எவ்ரிதிங் will become costly. but hopefully அந்த இடத்துக்கு போகாம இந்தியா வந்து இப்போ ஒரு டீலிங் போட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது பெரிய போர் ஆச்சுன்னா. பட் இன்னைக்கே இந்தியா வந்து ஒரு டீலிங் போட்டு வச்சிருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா, மலேசியா, சைனா, பாகிஸ்தான், இந்த இடத்துக்கெல்லாம் போகிற பெட்ரோல், டீசல், கேஸ் வந்து நாங்க அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. which is a good thing. நம்ம தான் அவங்க மேல டிபெண்டா இருக்கும், நம்ம தான் அவங்களுக்கு பிசினஸ் தரோம், நம்மள வந்து அவங்க அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which is a good thing. அதே நேரத்தில் சவுத் கொரியாவுக்கு, அப்புறம் இந்த அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில கண்ட்ரீஸ் இருக்குது ஏசியாலே, ஜப்பானுக்கு, அவங்களுக்குலாம் எங்களால அனுப்ப முடியாது, நீங்க பாத்துக்கோங்க, அமெரிக்கா அவங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டாங்க. சோ இந்தியா இஸ் இன் a tricky space. we have to wait and see. இன்னைக்கும் சொல்றேன், இந்த போர் வந்து லைட்டா ஈரான் சைடு டில்ட் ஆகுது. ஈரான் வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. ஆனா இப்பவும் இந்தியா வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் மெயின்டைன் பண்ணும். இந்த போர் ஆரம்பிக்கிறப்போ எப்படி அமெரிக்கா வந்து அட்வான்டேஜ் வச்சிருக்கிறப்போ இந்தியா வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னோமோ, இப்போ ஈரான் வந்து ஹையர் எண்ட் போறப்போ இந்தியா நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா இந்த போர்ல எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியல. திடீர்னு இந்த சீசா மாதிரி இப்படி இப்படின்னு மாறிட்டு இருக்குது ஸ்ட்ரென்த். பட் இப்பவும் இந்தியா வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்றதா இந்தியர்களுக்கு நல்லது. அப்போனா தான் நம்ம ட்ரம்ப் நேற்றுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு. இன்னைக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி எனர்ஜி பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குப்பா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை சரி செய்யணும் அப்படின்லாம் பேச போறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு ப்ராபபிலி நாளைக்கு பார்ப்போம். பட் இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காங்க. எதிர்கட்சி, ஆளுங்கட்சி குறை சொல்லிட்டே இருக்கியா, பரவாயில்லவா, நீனும் இந்தியாவில் முக்கியம், நான் சொல்றத கேளு, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ we are in for crazy times. hopefully we will come out of it unscathed. நாளைக்கு நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். until then நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எஃபெக்ட் இருக்கு, உங்க ஊர்ல எப்படி எஃபெக்ட் இருக்குங்கிறது வரைக்கும் என்னால் டெய்லி உங்ககிட்ட நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அது உங்ககிட்ட யூடியூப் வந்து சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனை போய் இப்போ வாசிங்க. இங்க நான் ஒரு பாதி பேசுறேன்னா மீதி பாதி ஸ்குவாட் தான். கமெண்ட் செக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஆசம் டு ரீட். அங்க இன்னும் நிறைய பிரெயின்ஸ் ஒர்க் ஆகுது ஒன்னா சேர்ந்து. ஸோ அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்க. See you tomorrow. Love you all. Take care. Bye. And இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யார் இந்த போர்லலாம் ரொம்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வாட்ச் பண்ணிருக்காங்களோ, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ, இல்லை மிடில் ஈஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்களோ, வெளிநாட்டில் வாழ்கிறவங்களோ, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு பிளான் பண்ணவங்களோ, எல்லாருமே இதில் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். So share this maximum with your family groups, friends group, and we will have a good discussion. Okay va? எதுவுமே சரி தப்புலாம் கிடையாது. Discussion தான். Let's have good discussions. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.